ஹாய் எவ்ரிவன், ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி நவம்பர் 11 2025. இன்றைக்கி கோல்ட் ரேட் வந்து அடுத்து திரும்பியும் ராக்கெட் வேகத்துக்கு கூட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி கோல்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா சென்னை கோல்ட் ரேட் வந்து 22 கேரட் 11,700. சில்வர் ரேட்டும் பார்த்திங்க அப்படின்னா 170. இது வந்து எப்படி நம்ம வந்து ஒரு 920க்கெலாம் இந்த ரேட்டை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. நீங்கள் வந்து நம்ம MJDTA அப்படிங்கிற இதை டைப் பண்ணிக்கோங்க. கூகுளில் போய் வந்தீங்கன்னா ஒரு வெப்சைட் வரும். அதை வந்து கீழே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் மெட்ராஸ் ஜுவல்லர்ஸ் அசோசியேஷனோட மார்க்கெட் ரேட். இதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் த கடையில் இங்கே யூஸ் பண்ணுறது. மார்னிங் 9:22 AM அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 11,700. ஆனால் இந்த GRT, லலிதா, ஸ்ரீகுமரன், போத்தீஸ் இவங்கெல்லாம் வந்து வச்சுருக்க ரேட் பார்த்திங்கன்னா மும்பை ரேட்டு. ஸோ நீங்கள் மும்பை கோல்டு ரேட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா வரும். ஸோ இவங்க எல்லாருமே இப்போ இன்றைக்கி வச்சுருக்க போகிற ரேட் வந்து 11,575. இது வந்து ஒரு 10-15 அந்த மாதிரி தான் வந்து அவங்க அந்த வெப்சைட்டில் வந்து மாற்றுவாங்க. ஆனால் சில்வர் ரேட் மும்பையில் பார்த்திங்கன்னா 160, ஆனால் சென்னை ரேட் வந்து 170. கிட்டத்தட்ட 10 ரூபாய் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க அவங்களுக்கு. ஸோ யாரெல்லாம் டிஜிகோல்டில் சேவ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கடன் போய் ஒரு அமௌண்ட்டு வந்து சேவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து போத்தீஸ் டிஜிகோல்டில் ஆகஸ்ட் 1, 2 அப்படி ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு கேட்டகரியில் இருப்பீங்க, நெக்ஸ்ட்டு 75 டேஸில். அப்போ கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 120 ருபீஸ் போட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு 12 மில்லிகிராம்ஸ் ஆட் ஆகும். நான் நேற்று ஒரு லாங் வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து போத்தீஸ் டிஜிகோல்டில் எப்படி 75 டேஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வீடியோ போட்டிருந்தேன். பட் அதில் ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் ஜஸ்ட்டு என்றைக்கு உங்கள் ஸ்டார்ட் ஆச்சோ அந்த டேட்டை வந்து கூகுளில் போட்டு +75 டேஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 75 டேஸ் கழித்து என்ன டேவோ அது வந்துடும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நிஜமாகவே அது யூஸ்ஃபுல்லாக தாங்க இருந்துச்சு. அக்டோபர் 15லேருந்து நெக்ஸ்ட்டு 75 டேஸ் ஆரம்பிக்கும். ஸோ திரும்ப நீங்கள் அதே அக்டோபர் 15, 2025 அப்படிங்கிறத காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. +75 டேஸ் அப்படிங்கிறதோட அப்படி ஆட் பண்ணுறப்ப நெக்ஸ்ட்டு வரும் உங்களுக்கு டிசம்பர் 29, 2025 அப்படின்னு காமிக்கும். அதாவது டிசம்பர் 28ஓட நமக்கு நெக்ஸ்ட்டு 75 டேஸ் முடியுது. 29லேருந்து அடுத்த கேட்டகரிக்குள்ளே போயிடும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் இந்த 4 டேட்டை மட்டும் கால்குலேட் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த லாங் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா இதில் வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஸோ இந்த ஷார்ட்ஸுக்கு கீழே நான் வந்து அந்த ப்ளே பட்டனில் டேக் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.